அனைவருக்கும் வணக்கம். வெள்ளலூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பாக அறிவியல் அறிவு பூங்கா நடத்தும் 2 நாள் அடிப்படை எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் பயிற்சி, பேசிக் எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் ஒர்க் ஷாப். அதை பற்றி நம்ம பார்த்தோம். என்னைக்கு நடக்குது அப்படின்னா 19 அப்புறம் 20/1/2019 இடம் சோனைப்பட்டி அறிவியல் அறிவு பூங்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஈவெண்ட்டு அந்த டேட்டில் என்னென்ன நேரத்தில் என்னென்ன நடக்கும், அப்புறம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? 19/1/2019 அது நிகழ்ச்சி நிரல் அப்படின்னா அன்றைக்கி என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். 19/1/2019 அப்போ காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 10 மணிலேருந்து 10:20 வரைக்கும் தொடங்கி வைத்தல், சிறப்புரையாற்றுதல், வெள்ளலூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அப்புறம் 10:20 11:20 வரைக்கும் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் தியரி, எலக்ட்ரான், ஆட்டம்ஸ், கரண்ட், வோல்ட், வாட், ஃப்ரீக்வன்சி இதை பற்றி பார்க்குறது. அதுக்கடுத்து 11:20 to 11:40 இடைவேளை இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சந்தேகம்னாலும் அதில் கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த தியரி நடத்தியிருக்கோம், அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதில் கேட்டுக்கலாம். அடுத்து 11:40 1 மணி வரைக்கும் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொருட்கள்லாம் என்ன, டயோட்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்ட்டு தியரியாகவும் ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மதிய உணவு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 1 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்கள் இதை பார்த்துக்கிறங்க. நான் இப்போ வேகமாக ரன் பண்ணுறேன். 20ஆம் தேதி அதே மாதிரி தான். முடிவுரை மற்றும் பயிற்சி பற்றிய மாணவர்களின் கருத்துக்கள் இதோட முடியுது. சரிங்களா? இது அன்னைக்கு 19/1/2019 20/1/2019 அந்த டேட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக போட்டிருக்கோம். அடுத்து மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், இப்போ யூடியூப் இருக்கா, யூடியூபோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை போய் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஃபேஸ்புக்கில் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் அதுக்கான தனி லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த ஃபார்மை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்திருக்கும், ஒரு பேஜ் வந்திருக்கும். அது என்ன வந்திருக்கும்னா, பேசிக் எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் ஒர்க் ஷாப் 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கும். 19/1/2019 21/2019 வெள்ளலூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பாக அறிவியல் அறிவு பூங்கா நடத்தும் 2 நாள் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள மாணவர்கள் தங்களின் வருகையை பதிவு செய்யவும், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்யவும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு மெயில் அனுப்பலாம். இந்த வெள்ளலூர் நாடு 2012@gmail.comக்கு skpsonepatti@gmail.com ஏதாவது ஒன்றுக்கு மெயில் அனுப்பலாம். இப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மாணவரின் பெயர் அப்படின்னா உங்களோட மாணவரோட பெயரை அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ ராஜானா ராஜா, இந்த மாதிரி. மின்னஞ்சல் அப்படின்னா ராஜா உங்கள் மின்னஞ்சல் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன். நம்பர் அலைபேசி எண்ணா நீங்கள் போட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து டைப் பண்ணிடுங்க. ஊர் அப்படின்னா உங்களோட ஊர் பேர். இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ஊர் பேர் போட்டிருக்கோம். எலக்ட்ரானிக் பொருள்கள் விவரம். இதில் உங்களுக்கு இந்த கிட்டு அந்த 20 ஐட்டம் மொதல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த 20 ஐட்டங்கள் வேணும் அப்படின்னா அது என்ன 20 ஐட்டம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். அந்த 20 ஐட்டங்களோட நேம் இது தான். இந்த ஒரு கிட்டுன்னு சொல்லுவோம்ல, அது Arduino Uno, LED லைட், PIR சென்சார், இது 10 ஐட்டம். அடுத்து இந்த 10 ஐட்டங்கள், இது ரெண்டும் சேர்ந்து 2450 ரூபா வருது. சரிங்களா? அந்த ஐட்டம் மொத்தமாக இருக்கிறது எல்லாத்துக்கு பேர் கிட்டு. அது 20 ஐட்டம் 2450 ரூபா. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். அது வேணும்னா சும்மா விட்டுறலாம். அடுத்து சவுண்ட் அலாரம் யூஸிங் PIR சென்சார். உங்களுக்கு சவுண்ட் அலாரம் மட்டும்தான் வேணும். PIR சென்சார் பயன்படுத்தி இப்போ ஒரு ஆள் நடந்து வந்தாங்கன்னா டக்குன்னு அலாரம் கொடுக்குற மாதிரி வேணும். அது மட்டும்தான் வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அது வேணாம், எனக்கு LED லைட் எரியிற மாதிரி, யாராச்சும் நடந்து வந்தால் லைட் எரியிற மாதிரி வேணுங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை Arduino ஆட்டோமேட்டிக் வாட்டரிங் சிஸ்டம் வேணும், Arduinoவை பயன்படுத்தி போர்டு மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக, இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இறைக்கிற மாதிரி பூச்செடிகளுக்கு இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சிஸ்டம்
இது வேணுமா அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லது 2 வேணும், இதுவும் வேணும்னா இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா, நான் வந்து அட்டன் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன், நான் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் வர்றேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த நன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ உங்களோட கருத்துக்கள் எதுவும் கமெண்ட் இல்லை அப்படின்னா நோ கமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒன்று வரும். உங்களின் படிவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது, பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி, படிக்க வெள்ளலூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்கம் அறிவியல் அறிவு பூங்கா அப்படின்னு ஒரு பேஜ் வந்திருக்கும். ஸோ அப்படின்னா எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உங்களுடைய அந்த தகவல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் கிட்டலாம் வாங்கி நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சப்போஸ் சந்தேகம் வந்துருச்சு, என்னடா அது இந்த பாதியில் எரர் வந்துருச்சு, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த எரரை கிளியர் பண்ண முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குது, நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் அந்த கிளாஸுக்கு ரூம் நீங்கள் அந்த கோச்சிங்க்கு வர்றப்ப நாங்கள் சொல்லுவோம். கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சந்தேகம் இருக்கா, இந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து ஒரு மாணவராக நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல எரர் இருக்குது, இது என்ன எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா, அந்த இதில் போஸ்ட் போட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கான ஆன்சர் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதுதான் இந்த பேசிக் எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த தலைப்புக்கு கீழே இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் ஒர்க்குன்றதுல இதில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கான லிங்க் அனுப்புவோம், இந்த இதை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக அது சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நீங்கள் காண்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கலாம், ஏதாச்சும் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு தடவை கிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஆகிப்போச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்றத மித்தி கவலைப்பட தேவையில்லை. உலகமே வந்து நல்ல வேர்ல்டு கம்ப்யூட்டர் வேர்ல்டு ஆனதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த கேள்வி இந்த இதில் போஸ்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சேர்ந்துடும், நாங்கள் அதுக்கு ரீப்ளை பண்ணி அதை சரி பண்ணிடலாம் அந்த எரரை. சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. இதுக்கு பேர் கூகுள் கிளாஸ் ரூம். இதில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் அந்த கோச்சிங் அந்த ஒர்க் ஷாப்புக்கு வர்றப்ப நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றி.